மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அறிவரசு இணைப்பில் இருக்கிறார். அறிவரசு, விவரங்கள். நெல்லை மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதலே தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை பெய்து வந்து கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள களக்காடு தலையணை பகுதி, அதே மாதிரி திருக்கரங்குடி நம்பிகோயில் ஆகிய பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்து வருவதனால் அங்குள்ள சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதித்து வனத்துறை அறிவித்துள்ளது. மேலும் அங்கு சுற்றுலா பயணிகளோ அதே மாதிரி பக்தர்களோ அங்குள்ள நீர் ஓடைகளில் குளிக்க வேண்டாம் எனவும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதே போல மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள மணிமுத்தாறு, அகஸ்தியர் அருவி போன்ற பகுதிகளிலும் பொதுமக்கள் குளிப்பதற்கு இன்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து தற்பொழுது அதிகரித்து வந்துள்ளது. அதே போல நெல்லை மாநகர பகுதியை பொறுத்தவரை நெல்லை மாநகர பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல நேற்று பெய்த மழையினால் நீர் தேங்கி இருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா நெல்லை பேருந்து நிலையம், ரயில்வே பீடர் ரோடு, அதே மாதிரி காட்சி மண்டபம் ஆகிய பகுதிகளில் தண்ணீர் தேங்கி உள்ளதுனால பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அதே மாதிரி தாமிரபரணி ஆற்றுல சுமார் அங்குள்ள பாபநாசம், மணிமுத்தாறு, காரையாறு ஆகிய பகுதிகளில் இருந்து 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்பட்டாலும் இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சொல்லை எஸ்டேட் பகுதியிலான காக்காட்சி, ஊத்து, நாலுமுக்கு ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்து வருவதனால் தாமிரபரணி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளது. இதனால் தாமிரபரணி, நம்பியாறு, கருமேனியாறு அந்த பகுதியில் உள்ள வெள்ளை நீர் கால்வாயிலும் தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் தண்ணீர் திறந்து விட்டுள்ளது. அறிவரசு, இதே போன்று நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது, அதை அகற்றும் பணி எவ்வாறு நடைபெற்று வருகிறது? நெல்லை மாவட்டத்து மாநகர பகுதிகளை பொறுத்தவரையில நெல்லை மாநகரத்தின் தாழ்வான பகுதிகள், அதாவது கேடிசி நகர், திருமால் நகர் ஆகிய பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்குது. இப்ப நாம பார்த்திருக்கிறது நெல்லை மாநகர பகுதியில் உள்ள முக்கியமான சந்திப்பு பேருந்து நிலையம் அருகில தான் இந்த காட்சிகளை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம், அதே மாதிரி ரயில்வே ஃபீடர் ரோடு, அதே மாதிரி காட்சி மண்டபம் அந்த பகுதிகளில் டவுன் காட்சி மண்டபம் ஆகிய பகுதிகளில் தான் இந்த வெள்ளை நீர் மலையில உள்ள இந்த காட்டாற்று வெள்ளை நீர் இப்ப தேங்கி இருக்குது. இது ஒரு தாழ்வான பகுதிங்கிறதுனால இந்த வெள்ளை நீர் இன்னும் அகற்றப்படாமல் உள்ளது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நேற்று அதிகாலை முதலே பெய்து வந்த கனமழை இன்று அதிகாலை 3 மணி அளவுல நெல்லை மாநகர பகுதிகளில் மழை ஓரளவு நின்று விட்டது. இதனால இந்த பகுதிகளில் இப்ப தேங்கி இருக்கக்கூடிய இந்த நீரை அகற்றும் பணியில மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தாழ்வான பகுதிகளில் தான் இந்த வெள்ளை நீர் சூழ்ந்து உள்ளது. அது குறிப்பா பாத்தீங்கன்னா நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையமோ, ரயில்வே சாலைக்கு செல்லக்கூடிய அந்த நிலையமோ, அதே மாதிரி தெற்கு பைபாஸ் சாலை, வண்ணாரப்பேட்டையிலோட தெற்கு பைபாஸ் சாலை அந்த பகுதிகளிலேயே வெள்ளை நீர் சூழ்ந்து இருக்குது. சில கடைகளுக்குள்ளேயும் இந்த வெள்ளை நீர் நேற்று இரவு, அதாவது இன்று அதிகாலை சுமார் 2 மணி அளவில் வெள்ளை நீர் சூழ்ந்துள்ளது. இப்பொழுது படிப்படியாக வடிய தொடங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கயத்தாற்றில் உள்ள உப்பாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கரையோரம் உள்ள அகிலாண்டேஸ்வரர் கோயில் வளாகம் மழை நீரில் மூழ்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரியப்பன். தற்போது கோயில் முற்றிலும் மழை நீரால் சூழப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல மழை நீரை அகற்றும் பணி என்பது நடைபெற்று வருகிறதா? என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்து வந்த கனமழையால் அருகே உள்ள கயத்தாறில் உள்ள உப்பாற்று ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக அந்த உப்பாற்று ஓடை அருகே உள்ள அகிலாண்டேஸ்வரர் கோயில் வளாகம் முழுவதுமே வெள்ள நீரால் சூழ்ந்து உள்ளதால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ள நீர் அகற்றும் பணியில் கோயில் நிர்வாகம் சார்பில் வெள்ள நீர் படிப்படியாக குறைந்தால்தான் அகற்ற முடியும் என கூறியுள்ளனர். மேலும் உப்பாற்று ஓடையில் உள்ள தேவர்குளம் சாலையில் தரைப்பாலத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் தொடர்ந்து மழையின் காரணமாக நீரின் அளவு அதிகரித்து வந்தால் போக்குவரத்து துண்டிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. தகவல்களுக்கு நன்றி மாரியப்பன். மங்கலம்பட்டை அருகே மாத்தூர் கிராமத்தில் ஏரி உடைந்து 50 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் துரை இணைப்பில் இருக்கீங்க. விவசாயிகள் என்ன சொல்றாங்க, எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டதா சொல்றாங்க செந்தில் துரை? மங்கலம்பேட்டை அருகே மாத்தூர் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அங்கு 2 ஏரி உள்ளது. ஒன்று அருணாச்சலம் பிள்ளை ஏரி, மற்றொன்று சித்தேரி உள்ளது. இந்த நிலையில் கடலூரில்
கடந்த 2 தினங்களாக கடலூர் மாவட்டத்தில் பகல் இரவாக மழை விட்டு விட்டு பெய்ததால் ஏரியில் நீர் நிரம்பியது. இந்த நிலையில் மாத்தூர் கிராமத்தில் உள்ள சித்தேரியில் உடைப்பு ஏற்பட்டு அங்கு உள்ள 50க்கும் மேற்பட்ட வயல்களில் நீர் புகுந்தது. இதனால் நெற்பயிரில் சேதமடைந்தது. அதேபோல் அங்கு உள்ள அருணாச்சலம் பிள்ளை ஏரி திறக்கப்பட்டதால் ஏரி நீர் ஊருக்குள் புகுந்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த நீரானது அவர்கள் விவசாயம் செய்த நெல், மணிலா, உளுந்து ஆகிய வயல்களில் நீர் புகுந்ததால் மக்கள் பெரிதும் வேதனை அடைந்து வருகின்றனர். ஏற்கனவே பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட உளுந்து பயிர் சேதமடைந்ததால் அவர்கள் மிகவும் வேதனையில் அடைந்து வருகின்றனர். இதனால் விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் இதே போல வெள்ள நீர், மழை நீர் புகுந்து சேதப்படுத்துவதால் பெரிதும் பாதிப்பு அடைந்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.